மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள ஒரு அழைப்பை, ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியை வாசித்ததிலிருந்து நாம் மிகவும் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவிடம் பரிசேயர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று இயேசுவிடம் கேள்வியை எழுப்புகின்றார்கள். இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். உங்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது என சொல்லி அவர்களை கடிந்து கொள்வதாக நாம் நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்றோம். ஏன் இந்த கேள்வி அவர்களிடம் எழும்ப வேண்டும்? ஏனென்றால் இயேசு பல அற்புதங்களையும் பல புதுமைகளையும் செய்திருக்கின்றார். இதனால் மக்களிடையே இயேசுடைய செல்வாக்கு பெருக பெருக இவர்தான் வாக்களிக்கப்பட்ட மெசியாவாக இருப்பார் என்ற எண்ணம், கேள்வி பல நபர்களிடம் எழுந்திருந்தது. இதை அவர்கள் விளக்குவதாக, இதை அவர்கள் சற்று இன்னும் ஆழம் கொண்டு புரிந்து கொள்வதற்காக, ஏன் அங்கேயும் இங்கேயும் போய் கேட்டுக்கிட்டு இயேசுகிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு இயேசுகிட்டயே போய் கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படிங்கிற அந்த கேள்வி, உமது இறைத்தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தும், நீர்தான் அந்த வாக்களிக்கப்பட்ட மெசியாவா என்பதை எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்பதாக எண்ணிக்கொள்ளலாம். ஆக இந்த கேள்வியினுடைய பின்னணியில் இருந்து நமது வாழ்வு நாம் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? யோனாவின் அடையாளம் என்றால் என்ன? யோனாவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை பற்றி நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது அதை நம்மால் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யோனா இறைவாக்கினர் கடவுளில்தான் அழைப்பை பெறுகின்றார். அந்த கடவுளின் அழைப்பை பெற்ற பிறகு அந்த கடவுள் அழைப்பிற்கு அவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நான் போறேன்னு சொல்ல, நான் போகலைன்னு மறுதளிக்கவும் இல்லை. இப்படி மறுதளிக்காமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் தனது எண்ணத்திற்கேற்ப அவர் தனது வாழ்க்கையை பயணத்தினை தொடங்குகின்றார். இந்த பயணத்தின் போதுதான் கடவுள் அவரை தண்டித்து திருத்துகின்றார், கண்டிக்கின்றார். சற்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே நிலைகளில் விட்டு நோக்குவோம். பல நேரங்களில் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தந்தையாக, நல்ல பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யோனாவை போல நமது எண்ணம் எங்கெங்கெல்லாம் செல்லுகின்றதோ அதன் போக்கில் நமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறாக பல நேரங்களில் நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் பல நேரங்களில் பல கஷ்டங்களை நமக்கு கடவுள் கொடுக்கின்றார். இந்த கஷ்டங்களை கொடுப்பதன் வழியாக கடவுள் நம்மை அழித்து விடுவதாக எண்ணி விடாமல் அவர் நம்மை ஒழுங்குபடுத்துகின்றார், நம்மை தண்டித்து திருத்துகின்றார். நமது பிறழ்வான மனநிலையிலிருந்து, நமது தவறான எண்ண கொள்கை திறத்தில் இருந்து நம்மை மாற்றி அவருக்கு ஏற்றாற் போல நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டவென்றால் நமது வாழ்வு இன்னும் சற்று ஆழங்கால் பட்டதாக கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வாக இருக்கும். ஆக நமது வாழ்வை கிறிஸ்துவிற்கு ஏற்றாற் போல வாழ, யோனாவின் அடையாளத்தினை சரியாக புரிந்து கொண்டவர்களாக வாழ நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். நல்லாய் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.